எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்ததில், ஆண்டவரோட வீட்டுக்கு வந்ததில், ஆராதிக்க போகிறோன்னு நினச்சி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். It's such an honor to be in the house of the Lord. ஆமென். இன்னைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம திரும்பி பார்த்து சொல்ல போகிறோம், உங்களே இன்னைக்கு இங்கே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். கர்த்தர், நம்ம கர்த்தர் நல்லவர், நம்ம கர்த்தர் வல்லவர். இன்னைக்கு இந்த பாடலோட நம்ம என்ன பாட போகிறோன்னா, அவர் மன்னவரே இயேசுராஜா, அவரை நம்ம மகிழ்ச்சியோடு மனமகிழ்ந்து துதிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து கர்த்தரை துதித்து இந்த பாடலை பாடுங்க. எல்லாரும் கைகளை கட்டி கர்த்தரை ஆராதிக்கலாமா? மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து
கைகளை தட்டி சொல்லாமா? மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மலரும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோ ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் இருக்கிறீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் இருக்கிறீரே. அவர்கிட்ட சொல்லலாம், அற்புதரே அற்புதரே, அதிசயமே அற்புதரே, அதிசயமே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மலர் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோ ரோஜா. திருப்பி சொல்லாமா? மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மலர் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோ ரோஜா. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆமென். அவர் நெருக்கத்திலே இருந்த நம்ம வாழ்வையை விசாலத்தை மாற்ற ஒரு கர்த்தராக இருக்கிறாரு. பாவியாக நம்ம இருந்தாலும் நம்மளை பரிசுத்தமாக மாற்ற ஒரு கர்த்தராக இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு ரொம்ப விசேஷமான நாள். எந்த நாள்னு எல்லாரும் சொல்றீங்களா? ஃபாதர்ஸ் டே. ஆமென். இங்கே இருக்கிற எல்லா ஃபாதர்ஸ் அப்பாங்களுக்கும் வெரி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் பசங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சூப்பர் அப்பாவாக இருக்கிறீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம உங்களை ஃபாதர்ஸ் டே விஷ் பண்ணி உங்கள் எல்லா எஃபர்ட்ஸ்க்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறோம். ஆமென். இந்த நாளில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யாரை தேங்க் பண்ணோன்னா, நம்ம அப்பா தேங்க் பண்ணோம். மெயின் ஃபாதரை நம்ம தேங்க் பண்ண போகிறோம். இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம ஃபாதர்ஸ் நம்ம கேட்குறது எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆஸ் ஃபாதர்ஸ் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லா நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. கர்த்தரும் நமக்காக அப்படி தான் பண்ணுவார். இந்த பாடல் ரொம்ப அழகாக என்ன சொல்லுது? கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம அவர்கிட்ட கேட்குறதெல்லாம் நமக்காக கொடுக்குற ஒரு கர்த்தராக இருக்கிறாரு. இந்த பாடோட அவர்கிட்ட சொன்னாமா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அவளை அப்பான்னு கூப்பிட்டு நம்ம இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லா
நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து கண்களை மூடி கர்த்தரை நன்றி செலுத்த போகிறோம். கர்த்தாவே, நீங்கள் எனக்காக நிறையா செஞ்சுருக்கிறீங்க, அதனால் ரொம்ப நன்றி. கர்த்தர்கிட்ட சொல்கிறாமா, இந்த பாடல் ரொம்ப அழகாக என்ன சொல்கிறது, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் என்னை தேடி வந்தார். நிறையா வேலை நம்ம எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும், நம்ம அவரை விட்டு தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்மளை தேடி வருவார். அவர் இந்த 99 ஷீப்பை விட்டு ஒருத்தர் தூரம் தள்ளி போனாலும் அவங்களுக்காக வருவார். கர்த்தர் உங்ககிட்ட இந்த வேலையில் இதுதான் சொல்வார், என் அருமையான தம்பி, என் அருமையான தங்கச்சி, நீ என்ன தூரம் விட்டு போனாலும் நான் உனக்காக திருப்பி வர போகிறேன். நான் உன் நேசர், நான் உன் அப்பா, நான் உனக்காக திருப்பி வந்துட்டு உன்னை கூட்டின்னு போக போகிறேன். இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்லுது, நன்றி, உமக்கு நன்றி. இந்த வேலையில் நம்ம கர்த்தரை நன்றி செலுத்து அவரை ஆராதிக்க போகிறோம். அவர் நம்மளுடைய அப்பா பிதாவே, அவர் ஒரு அன்பான தேவன், அவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறாரு. அவரை இந்த வேலையில கண்களை மூடி ஆராதிக்கலாமா?
ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். இந்த காலை வேளையில இந்த காலை வேளையில உங்களுக்கு எதனா பலவீனம் இருக்குதுன்னா, இஃப் யூ ஹாவ் எனி சிக்னஸ், எனி கைண்ட் ஆஃப் பெயின், எதுனா ஒரு வலி உங்களுக்கு இருக்குதுன்னா, இந்த பாட போகிற பாடல் அழகாக என்ன சொல்லுதுன்னா, பலவீனன் பலவான் என்று சொல்லுவான். நம்ம our tongue possesses a big strength. நம்ம வாயால் சொல்கிறது நடக்கும். நம்ம அது விசுவாசத்தில் சொன்னால் நடக்கும். இந்த பாட்டு ரொம்ப அழகாக சொல்லுது. நம்ம பலவீனனா, நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுறோன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், நான் பலவான் என்று இருக்கிறேன். இந்த பாடலில் பாடப்போது உங்கள் சரீரத்தில் எதனா பலவீனம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கை வச்சு இந்த பாடலை பாடுங்க. கர்த்தர் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு டெலிவரன்ஸ் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவருக்கு இன்னும் நன்றி செலுத்த போகிறோம். அவர் பிள்ளை நமக்காக கொடுத்துருக்கிறாரு. அவர் தேவகுமாரன் இயேசுவை நமக்காக தந்திருக்கிறாரு. அவரை நன்றி செலுத்தலாம். Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Let's give thanks to the Lord. Give
இஸ் ஹீலிங் அப்பான் யுவர் பாடி. நிறையா டாக்டர்ஸ் உங்களை கைவிட்டுருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த திங்கை நம்பி நீங்கள் போங்க. கர்த்தர் உங்களை டெஃபினட்டாக ஒரு சுகத்தை தருவார். அவரை நன்றி செலுத்தலாமா? ஒரு